ரஷ்யாவுக்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் போயிருந்தார். ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை சந்திச்சு முடிச்சிட்டாங்க. இந்த சந்திப்பு நிகழ்ந்ததுக்கு அப்புறமா பல்வேறு விதமான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபியூச்சர்ல ஈரானும் ரஷ்யாவும் எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணலாம், இல்ல ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு ரஷ்யா எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்க, ஆல்ரெடி என்னென்ன உதவிகள் இந்த இடத்துல போயிட்டு இருக்கின்ற மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் ஆனது கிடைச்சிருக்கு. அப்படியே ரஷ்யா உக்ரைன் பக்கம் பார்த்தோம்னா இஸ்ரேல் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை உக்ரைன் வைக்கிறாங்க. என்னடா இஸ்ரேலுக்கு எதிராக உக்ரைன் எதுவும் பேச மாட்டாங்களே, என்ன ஒரு குற்றச்சாட்டுன்னு பார்த்தோன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க தானியங்களை வாங்கிட்டீங்க, அப்படி வாங்கிய தானியம் எங்களுடையது, எங்களோட நாட்டில இருந்து ரஷ்யா திருடி உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சது மட்டும் இல்லாம இஸ்ரேல் யுத்தத்தினால தான் எங்களுக்கு வர வேண்டிய ஆயுதங்கள் வரலன்னு ஒரே போடா இந்த இடத்துல போட்டாங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ். அண்ட் முக்கியமா இந்த யுத்தம் நிற்கிறதுக்கு ஜெர்மனி ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க. நீ நிலத்தை கொடுத்துட்டா எப்போ வேணா அந்த பிரச்சனை நிற்கும், நான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உன்னை சேர்க்கறதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறேன்னு உக்ரைனுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ் இப்போ சமீபத்தில் ஆரம்பிச்சது. எந்தெந்த பகுதிகள் எல்லாம் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அதை தவிர்த்து ஏரியல் அட்டாக்ஸ்ன்றது அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரச்சனை இந்த இடத்துல என்ன சிக்கலாக மாறி இருக்குன்னா, உக்ரைனுக்கு ரீஆர்மிங் பண்ண வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் இருக்கு. உக்ரைனோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ல இருந்து அவங்களுக்கு தேவையான ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் வரைக்கும் அதிகமாக உக்ரைன் இந்த இடத்துல வந்து அமெரிக்காவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி அமெரிக்காவோட ஹெவியான ஒரு ஏர் கார்கோ லிஃப்டிங்கிறது இப்போ மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை கொஞ்சமா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. இது வெளியில இருந்து பாக்குற நமக்கே இந்த அளவுக்கு தெரியுது, இல்ல இது சம்பந்தப்பட்ட தகவல் கிடைக்குதுன்றப்போ உக்ரைனுக்கு இது எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுறது தெரியும். ஜெர்மனி சமீபத்தில் பேட்ரியாட்டுக்கு தேவையான சில இன்டர்செப்டர்ஸை கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பேட்ரியாட் மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் பல ஆயுதங்கள் அவங்களோட IRIS-T போன்ற அமைப்புகள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா அது உக்ரைனுக்கு பத்தாது. ஏன்னா இவ்வளவு நாள் அமைதியா இருந்த ரஷ்யா சமீபத்தில் ரொம்ப பெரிய ஒரு ஏரியல் அசால்ட்டா உக்ரைன் மேல பண்ணாங்க. அதுவும் மற்ற பகுதிகளில் இந்த ஒரு அட்டாக் நடக்கிறப்போ உக்ரைன் அதுக்கு பெரிய ஒரு கவனத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கீவின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. 30க்கும் அதிகமான பாலிஸ்டிக் மற்றும் க்ரூஸ் ஏவுகணைகள் கீவின் மீது வீசப்பட்டுச்சு. நீங்க வந்து உக்ரைனோட இன்டர்செப்டர்ஸ் பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னைக்கு உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன் இன்டர்செப்டர்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஒரு கேப்பபிளான ஒரு சிஸ்டமாக மாறிடுச்சு. காரணம் 100 ட்ரோன்கள் ரஷ்யாவோடது உள்ள வருதுன்னா அதில் 90க்கும் அதிகமான ட்ரோன்களை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களோட இன்டர்செப்டர்ஸ் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் க்ரூஸ் ஏவுகணைகளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வேற வழி கிடையாது. உக்ரைன் கிட்ட இருக்கிற பேட்ரியாட்டை மட்டும் தான் அவங்க பயன்படுத்தி ஆகணும். இப்போ முதல் பேட்சில் ஒரு 50 இன்டர்செப்டர்ஸ் வந்திருந்ததுன்னு வைங்க, ரஷ்யானுக்கு ஃபயர் பண்ண 30 க்ரூஸ் மிசைல்ஸில் அட்லீஸ்ட் அவங்க 20யாவது டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு 20க்கு ஒரு 25 அல்ல 30ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணிக்கையில் அவங்க இன்டர்செப்டர் ஏவுகணையில் ஏவி ஆகணும். இதை தவிர அவங்களுக்கு வேற வழின்றதும் கிடையாது. ஸோ இப்போ ஜெர்மனி கிட்ட அடுத்த கட்டமாக ஒரு ரெக்வஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு இன்னமும் அதிக பேட்ரியாட்ஸ் ஆனது தேவை, இன்னமும் அதிக IRIS-T-யோட இன்டர்செப்டர்ஸ் ஆனது தேவை. இஸ்ரேல் யுத்தம் உக்ரைனுக்கு வர வேண்டிய அந்த ஆயுதங்களை தடைப்படுத்தினது மட்டும் இல்லாம அமெரிக்கா மொத்தமா இஸ்ரேல் பக்கம் அவங்களோட கவனத்தை திருப்பிட்டாங்க. இங்க ரஷ்யாவோட தாக்குதல்ல இருந்து எங்களை பாதுகாக்க முடியாம நாங்க திணறிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலையில இஸ்ரேலுக்கு மட்டும் ஆயுதங்களை கொடுக்கிறது சரியான ஒரு கேள்வியும் உக்ரைன் கிட்ட இருந்து கேட்கப்பட்டிருக்கு. உக்ரைனோட கேள்வியை யார் எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலா இல்ல உக்ரைனான்னு ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டுச்சுன்னா யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேலை தாண்டி அவங்க உக்ரைனை சூஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு சின்ன குழந்தைய கூட்டு கேட்டா கூட சொல்லிடும். ஆனா உக்ரைன் இன்னமும் அந்த உதவிகளை எதிர்பார்த்துருக்காங்க. இஸ்ரேலை தாண்டி எனக்கு நீங்க ஆயுதங்களை கொடுக்கணும்ன்றது அவங்களோட ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு. அமெரிக்காவும் சும்மா கிடையாது. ஜெர்மனி போன்ற நாடுகள் மூலியமா சில உதவிகள் இந்த இடத்துல உக்ரைனுக்கு அவங்க போகணும்னு நினைச்சாலும் உக்ரைன் யுத்தத்தை அவங்க பெருசா இப்ப கேர் பண்ணிக்கிறது இல்ல. இதை ஜெர்மனியோட சான்சலர் மெர்ஸ் அவர்களோட அந்த ஒரு பதில இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. உக்ரைன் நிலங்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். உக்ரைன் ரஷ்யா கிட்ட அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பாசிபிள் வழி இருக்குன்றதை ஆராய்ஞ்சு முடிக்கணும். அமைதி பேச்சுவார்த்தை ப்ராப்பரா முடிஞ்சிருச்சு, உக்ரைன் அவங்களோட நிலங்களை விட்டு கொடுத்து ரஷ்யாவோட அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் அவங்கள சேர்க்கறதுக்கான முதல் முயற்சியை ஜெர்மனி முன்னின்று நடத்தும். அவங்களை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கிற வரைக்கும் அத்தனை உதவிகளையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா இந்த லேண்டை ரஷ்யா பிடிச்சிருக்கக்கூடிய லேண்டை அவங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கணும் அவரே இந்த இடத்துல ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஆனால் ஜெலன்ஸ்கியோட ஒரு முக்கியமான ஒரு பிடிவாதம் என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி நான் என்னோட நிலத்தை கொடுக்க மாட்டேன், அந்த நிலத்தை கொடுக்காம அமைதியை வாங்கணும் இல்லை அமைதியை வந்து அடையணுன்றது அவரோட ஒரு எண்ணமா இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை ரியாலிட்டியில் அது எந்த அளவுக்கு நடக்கும்ன்றது இப்போ வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் தான். ரஷ்யா அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிச்ச பகுதிகளை விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 400-450 ஸ்கொயர் கிலோமீட்டர் உக்ரைன் பிடிச்சதுக்கே எவ்வளோ பெரிய ஒரு ஏரியல் அட்டாக் நடந்துச்சு. அதன் விளைவாக எந்த அளவுக்கு பாதிப்புகள் உக்ரைனுக்குள்ள ஏற்பட்டிருக்கின்றது தெரியும். அப்படி அவங்க பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மொத்த இடங்களையும் கொடுக்கணுன்றப்போ அது எந்த அளவுக்கு பிராக்டிகலி பாசிபிளான ஒரு விஷயம் தெரியல. அண்ட் உக்ரைன் சும்மா கிடையாது. நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது
உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆனால் ரஷ்யாவை எந்த அளவுக்கு அவங்க ப்ளீட் பண்ண வைக்கணுமோ அதையும் பண்ணியிருக்காங்க. இந்த டுப்ஸா ரெஃபைனரின்னு சொல்லிட்டு ஒன்று கருங்கடல் பகுதியில் இருக்குது. அதில் மிகப்பெரிய ஒரு ஏரியல் ஸ்ட்ரைக்கை நேற்றும் பண்ணியிருக்காங்க. 13 ட்ரோன்கள் அந்த ஒரு ரிஃபைனரி நேற்று நைட்டு தாக்கியிருக்கு. ஆல்ரெடி பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவு டேமேஜ். அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஒரு டேங்கர்ஸில் ஒரு 18% அதிகமாக பாதிப்படைஞ்சது போன தடவை ஸ்ட்ரைக் நடந்தப்போ. இப்போ 13 ட்ரோன்கள் இன்னமும் தாக்கி இருக்கிறதுனால இந்த விகிதாச்சாரம்ன்றது அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ரஷ்யாவை ப்ளீட் பண்ண வைக்குது. ரஷ்யாவை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட முடியாது. இப்போ ஈரான் யுத்தம் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டடாக நடக்குதோ, எந்த அளவுக்கு வந்து அதோட நாட்கள் ஆனது இன்னும் அதிகமாகுதோ, அதனால ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம். அவங்களோட க்ரூடோட ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. அண்ட் மார்க்கெட்டில் அதுக்கான டிமாண்டும் கூடிக்கிட்டு இருக்கு. சீனா போன்ற நாடுகள்லேருந்து இந்தியா வரைக்கும் இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ட்ருஸ்பா பைப்லைன் மூலமா உக்ரைன் வழியாவே அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு இதுல நல்ல ஒரு லாபம் வருது. அப்படி இருக்கப்போ டைரக்டா அதன் மீது எந்த ஒரு தாக்குதலையும் உக்ரைன் தொடுக்கிறாங்கன்னா அது ரஷ்யாவை இன்னும் சோர்வடை வைக்கும். சோர்வடை வைக்கும்ன்றதையும் தாண்டி நல்ல ஒரு டிமாண்ட். நீங்க வந்து ஒரு விவசாயி இருக்கீங்கன்னு வைங்க, உங்க தோட்டத்தில் ஏதோ ஒரு பயிர் போட்டிருக்கீங்க. அப்படி போட்டிருக்கப்போ நல்ல டிமாண்ட் இருக்கிறதுக்கு ஒரு கிலோ வந்து நீங்க போட்டிருக்கக்கூடிய பயிர் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வரைக்கும் போகுது. இன்னும் டிமாண்ட் கூடுறப்போ அது 300 ரூபாய் வரைக்கும் போகுது. திடீர்னு அதோட ப்ரொடக்ஷன் வந்து கட்டாச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்தும்? என்னடா இவ்வளோ விலை விற்குது, நம்மளால இது வந்து ப்ராப்பரா செல் பண்ண முடியலையே சொல்லி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே ஒரு நிலைமையை ரஷ்யாவுக்கு உருவாக்குறதுக்கும் உக்ரைன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஓரளவுக்கு அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிட்டு இருக்கு. நான் வந்து கம்ப்ளீட்டாக உக்ரைனுக்கு வந்து தோல்வியிலே தான் கிடைச்சிட்டு இருக்கு. ரஷ்யாவை அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது யுத்த காலத்தில் இப்போ நடக்கல. ரஷ்யாவை ப்ளீட் பண்ண வைக்க வேண்டிய வேலையை உக்ரைன் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேலுக்கு வர வேண்டிய ஆயுதம் உக்ரைனுக்கு போகணுன்றது உக்ரைனோட ஒரு நினைப்பா இருக்கு. ஆனால் அதுக்கான சான்சஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல 0 தான். இதுக்கு நடுவில் தான் அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. உக்ரைனியர்களோட தானியங்களை திருடி இஸ்ரேலுக்கு ரஷ்யா வித்துட்டு இருக்கிறதா. இதுக்கான எவிடன்ஸ் ஆனது எதுவும் கிடைக்கல. ஆனால் இப்போதைக்கு பார்த்தோன்னா உக்ரைனோட அந்த டான்பஸ் பகுதியானது மோஸ்ட் ஃபர்டைல் லேண்டுன்னு சொல்லலாம். இந்த பிளாக் சாயில்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கோதுமை உற்பத்தியிலேருந்து ஹெவி அக்ரிகல்ச்சர் ஜோன்னு சொல்லலாம். அந்த பகுதியில் வந்து இப்போதைக்கு யாருமே வந்து விவசாயம் பண்ணுறது பெருசாக பண்ணலை. இந்த யுத்தமான தொடங்கினதுக்கு அப்புறமா பெரும்பான்மையான பகுதிகள் காலி நிலங்களாக தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய குடோன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து எம்டியாக தான் இருந்திருக்கு. ஆனால் அப்படி இருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை உக்ரைன் வச்சிருக்காங்க. ஒருவேளை இஸ்ரேலுக்கு மட்டுமே ஆயுதங்கள் போயிட்டு இருக்கு, தன்னோட தரப்பை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை தன்னோட தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காக இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியை சேர்த்து உக்ரைன் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை சந்திச்சு முடிச்சார். இந்த சந்திப்பு நிகழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் ரஷ்யா மற்றும் ஈரான் சம்பந்தப்பட்டது கிடைச்சிருக்கு. முதல்ல என்னன்னா ரஷ்யாவுக்கு ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்ஸ் அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு. ஏன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் எந்த விதமான அக்ரிமெண்ட்ஸும் சைன் பண்ணப்படலனாலும் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அக்ரிமெண்ட் 20 வருஷத்துக்கு தேவையான அந்த அக்ரிமெண்ட் ஆனது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதோட தொடர்ச்சியா அதோட ஒரு கண்டினியூவேஷனா ஈரானுக்கு தேவையான கெமிக்கல்ஸ், ஈரானுக்கு தேவையான அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், அதாவது கெமிக்கல்ஸ்ன்றது டியூவல் யூஸ் குட்ஸ், நம்ம வந்து அதை உரங்களாகவும் பயன்படுத்தலாம், நம்மளோட வயல்வெளியில் அதை இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடிய குட்ஸ் அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இப்போ அந்த ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் காஸ்பியன் கடல் வழியாக அதிகப்படியான கப்பல்களில் மருந்து பொருட்கள் மற்றும் கெமிக்கல்ஸை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆயுதங்கள் இல்லை அது தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஈரானுக்கு ரஷ்யா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது இருக்கக்கூடியது ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய ரஷ்யாவோட இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஈரானோட சில நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ரஷ்யாவோட கண்ட்ரோலோட தான், அதாவது ரஷ்யாவோட உதவியோட தான் இந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கு. அதை இன்னமும் எப்படி விரிவுபடுத்தலாம்? இப்போதைக்கு இருக்கிறது மோஸ்ட்டாக பார்த்தோன்னா லைட் வாட்டர் ரியாக்டர்ஸ் தான் ஈரான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி மேம்படுத்தலாம்? அதிகப்படியான அணு உலைகளை ஈரானுக்குள்ள தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் என்ன? அதில் ரஷ்யா என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்றதையும் அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளும் வெளியிட்டிருக்காங்க. மூணாவது இருக்கக்கூடியது அமெரிக்காவோட அக்ரஷன். அமெரிக்காவோட அந்த ஈரானோட யுத்தம் எப்படி பாதிப்புகளை உருவாக்கியிருக்கு, அதுக்கு அமெரிக்கா கொடுக்க வேண்டிய நஷ்டஈடுகள், இல்லை ஈரானோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி பண்றதுக்கு எந்த வகையில் ரஷ்யா உதவலாம்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அதை பத்தின சில அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ ஈரான் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா ஈரானோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ண போறாங்க. ஆனால் இதில் டாமினேட் பண்ண போறது சீனா தான். ஏன்னா ஈரானுக்குள்ள அவங்களுக்கு ஏகப்பட்ட பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஆனால் முக்கியமான சில கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ்ல ரஷ்யாவும் இந்த இடத்துல உள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை பத்தி இப்போ ரீசெண்டாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்னன்னா, பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட ஈரானோட ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அதற்கான பதில் ஈரானுக்கு அமெரிக்கா சொல்ல வேண்டிய பதில் என்ன, சரி ஓகே நீங்கள் சொன்னதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லை இதை வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறோம், என்ன பதில் கிடைக்கும்ன்றது கூடிய சீக்கிரத்தில் தெரியும்னு சொல்லி ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அதிகமாக அமெரிக்கானால் அனுப்பப்பட்டிருக்கிறது உக்ரைனும் ரொம்ப பெரிய அளவில் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஈரானோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல ரஷ்யாவோட பங்கு வரப்போற நாட்களில் ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கு. இன்னும் புதுசாக சில அணு உலைகளை ரஷ்யா உள்ள தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் குறிப்பாக ஈரான் ரஷ்யா டைஸ் அதிகமாகிறது சீனாவுக்குமே இந்த இடத்துல பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா ஈரானை யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்களோட எனர்ஜி க்ரோத்
ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். ஈரானோட சாங்ஷன் ஆயில் வாங்குறதுலேருந்து கச்சா எண்ணெய், ஈரானோட கச்சா எண்ணெய் ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் கூட கம்பேர் பண்ணுறப்போ குவாலிட்டியில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஈரானுக்குள்ளே யாரோட இன்ஃப்ளூன்ஸ் அதிகமாகிறதுன்றது அந்த ஒரு கோல்டு வார் இந்த ரெண்டு தரப்புக்குள்ளே உருவாகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அமெரிக்கா, இஸ்ரேலா, உக்ரைனான்னு வந்துச்சுன்னா யாரை சூஸ் பண்ணுவாங்கிறது உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது நம்மளோட உங்கள் எல்லாருக்கே